வெறும் 3 பொருளை வச்சு குக்கீஸ் பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபி பிஸ்கெட், அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை முன்னாடியே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பட்டரையும் ஐசிங் சுகரையும் தேவையான அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மைதா தேவையான அளவு எடுத்துட்டு நம்ம கையில தான் அடுத்து பிசையணும். அப்போ அந்த மிக்சிங் வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க, கையில தான். அதை நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இது நார்மலாவே உங்களுக்கு எல்லா பிஸ்கெட்ஸும் ஈக்குவலா வரணும்னா நீங்க 15 கிராமா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல 30 போட்டுக்கிட்டாலும் சரி, இல்ல 10 போட்டுக்கிட்டீங்கனாலும் சரி, உங்களோட விருப்பம் எத்தனை கிராம் ஈக்குவலா வரதுக்கு. நான் அச்சு வச்சு டிசைன் எடுக்கிறதுனால இது நான் கிராம்ஸ் போடல. நான் உங்களுக்கு சும்மா அதை வச்சு காட்டினேன். இதை நீங்க நார்மலா நம்ம சப்பாத்தி கட்டை இருக்கீங்களா, அதை வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு அச்சு எல்லாம் நம்ம கடையில விற்கும், அதை வாங்கி நம்ம அச்சு வச்சு எடுத்து சால்ட் குக்கீஸும் ஜாமுன் குக்கீஸும் இதோட அளவெல்லாம் வெவ்வேறுங்க. ஃபர்ஸ்ட் செஞ்சது பிஸ்கெட்டு, அதோட அளவெல்லாம் வேற, இதோட அளவெல்லாம் பொருட்களோட அளவெல்லாம் வேற. இதோட ரெசிபிஸ் நான் இது கஸ்டமர் கேட்டதுனால சாம்பிள் பீஸ்க்காக செஞ்சிருக்கேன். உங்களுக்கு ரெசிபியா வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதோடைய வீடியோவையும் போடுறேன். இது நான் மைதால செஞ்சிருக்கேன். இதுலயே ராகி மாவுலையும் கோதுமை மாவுலையும் செய்யலாம். இதோட இதையும் நான் விற்கரசியா கொடுத்துருக்கேன். இது எல்லாமே சேர்ந்துதான் கஸ்டமருக்கு சாம்பிள் பீஸா கொடுக்க போறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ ரெசிபிஸ் ஏதாவது வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரெசிபியா போடுறேன். ஏன்னா இது எல்லாத்துக்குமே அளவு கொஞ்சம் வெவ்வேறையா தான் இருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.